வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் ராமகிருஷ்ணன், மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். அதாவது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில் வந்துட்டு சென்சிட்டிவான விஷயம் ஒன்று வந்து பிளட் வாமிட்டிங் டாக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி பேசுவோம். பிளட் வாமிட்டிங் எதனால் வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ பிளட் வாமிட்டிங்க்கு பல காரணம் இருக்கு. காமனஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் தான் அதனால வரும். ரெண்டாவது நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்க லிவர் டிசீஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதனால ரத்த குழாய் வீங்கி போயிடும் அந்த உணவு குழாயில். அதுலேருந்து பிளட் வாமிட்டிங் வரலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கலாம், ஸ்டமக் கேன்சர் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இதுதான் 3 காமன் காசஸ் பிளட் வாமிட்டிங்க்கு. ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரிக்கலுக்கும் மெடிக்கலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ யாராவது பிளட் வாமிட்டிங்கோடு வந்தாங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட் திங் என்ன நாங்கள் பார்ப்போம்னா அவங்களோட பிளட் கிளாட்டிங் ஒரே சக்தி அந்த மாதிரி இருக்குது, அவங்க ரத்தம் எந்த அளவுக்கு அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க, பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கா. அதனால் நேராக எமர்ஜென்சிக்கு போய் அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும், செலைன் அந்த குளுக்கோஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். அதே டைமில் பிளட் எல்லாம் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தப்புறம் பிளட் ப்ரெஷர் நார்மலாக கொஞ்சம் ஆன பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம். அது வந்து எங்கேருந்து அந்த பிளட் வாமிட்டிங் வருதுன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும். வாய் வழியாக டியூப் போட்டு உள்ளே பார்க்கணும். இது நார்மலாக கேஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறது வந்து இறப்பை உணவு குழாயில் பார்க்கலாம், இறப்பையில் பார்க்கலாம், அதை தாண்டி சிறுகுடலோட முதல் பாகத்தில் பார்க்கலாம். இந்த 3 இடங்கள்லேருந்து தான் முக்கியமாக பிளட் வாமிட்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் இதை பார்க்கும்போதே அதே டைமில் நாங்கள் சிகிச்சையும் கொடுக்கலாம். ரத்த குழாய் வீங்கி அதுலேருந்து பிளட் வாமிட்டிங் இருந்ததுன்னா அதில் பேண்டிங்னு ஒரு இது இருக்குது, மேலே ரப்பர் பேண்ட் போடுற மாதிரி போட்டு அது அப்படியே ப்ளீடிங் நிறுத்திடலாம். இல்லாட்டா கெமிக்கல்ஸை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம அந்த ப்ளீடிங்கை நிறுத்தலாம். இல்லைன்னா லேசர் கிளிப்ஸ் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போல்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம இந்த பிளட் வாமிட்டிங் நிறுத்துறதுக்கு. ஓகே டாக்டர், இப்போ மெடிக்கலோடைய ஹேண்ட் ஒர்க்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ அல்சர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அல்சர்னால பிளட் வாமிட்டிங் இருந்ததுன்னா மெடிக்கலில் மற்ற இது என்ன செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரத்தம் ஒரே சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் சில வேளை கொடுக்க வேண்டியிருக்கும், டிரான்ஸ்ஃபியூஷன் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து ஆசிட் குறைக்கிறதுக்காக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து ஜென்ரலாகவே ஐவி இன்ஃப்யூஷனாக கொடுப்போம் நரம்பில். ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம மெடிக்கல் சைட்லேருந்து மெடிசின்ஸ் வச்சு பண்ணுறது. மற்ற எண்டோஸ்கோப்பியெலாம் கூட நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக தான் நாங்கள் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமும் பிளட் வாமிட்டிங் நிறுத்த முடியலை, பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வருது, வாமிட்டிங் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சர்ஜரி பற்றி தான் யோசிக்க வேண்டியது. ஓகே டாக்டர், இப்போ இருக்க மேஜர் ப்ராப்ளம் வந்து பித்தப்பையில் இருக்க கல் தான் வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ பித்தப்பையில் கல் ஏன் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பித்தப்பை கல்லுங்கிறதே ரொம்ப ரேர். நார்த் இந்தியாவில் நிறைய இருந்தது. பட் இப்போலாம் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம், இங்கே தமிழ்நாட்டிலே வசிக்கிறவங்களுக்கு நிறைய இந்த பித்தப்பையில் கல் வருது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கல் வந்து கொலஸ்ட்ரால் டெபோசிஷன்னால் வருது. பித்தத்தில் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்குது. அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஏதாவது அங்கே ஒரு தூசி ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கிள் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும். போக போக அந்த கொலஸ்ட்ரால் சுற்றி டெபாசிட் ஆகி அது இன்னும் இதாகும். இப்போ ரொம்ப ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம பித்தப்பை என்னென்னா சாதாரணமாக அதில் பித்தம் ஸ்டோர் ஆகி லிவர்லேருந்து கல்லீரலேருந்து பித்தம் உற்பத்தி ஆகி பித்தப்பையில் ஸ்டோர் ஆகும். நம்ம சாப்பிடும்போது உணவு சாப்பிடும் போது அது பித்தம் ரிலீஸ் ஆகி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஜீரணத்துக்கு. இப்போ சப்போஸ் இந்த கால் பிளாடர் இந்த பித்தப்பை அடிக்கடி எம்டி ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே நீர் தேங்கிறதுனால நம்ம நீர் தேங்கினா எப்படி சின்ன சின்ன இது தூசி மாதிரி அடியில் இது இப்போ சேர்ந்துக்கொள்ள அழுக்க சேர்கிற மாதிரி இந்த கல் மெதுவாக ஃபார்ம் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ என்ன ஒரு ரீசெண்டாக என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா காலையில் யார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பித்தப்பையில் கல் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள்.
சார் இடையில எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்துருந்தேங்க. உள்ள வந்து அல்சர் அப்படி இருக்கு, லைட்டா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரிங்க. அப்புறம் சரிட்டு ரெஸ்ட் இருந்த கேஸ் ட்ரபிள் மாதிரி வந்து என்னமோ கம்பி பிடிச்சிக்கிறோங்க அப்படியே. சாப்பிட்டு எதிர்த்து வருதுங்க. சரிங்க. ரெகுலரா வந்து அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்குதுங்க. அந்த கேஸ் ட்ரபிள் மாதிரி கவி பிடிச்சிக்கிறோங்க. திடீர்னு அந்த குறுகுறும் ஓடுற மாதிரி கேஸ் பிடிச்சிக்கிற மாதிரிங்க. சரிங்க. அது சாப்பிட்டா மேல வெயிட்டேஜ் வருதுங்க. தூக்கம் அது கம்மியா இருக்கிறனாலங்களா என்னன்னு தெரியலங்க. சரி. எல்லா டாக்டரும் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் சார்? இது நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ் ட்ரபிளுங்கிறது இறப்பை அதெல்லாம் சரியாக வேலை செய்யாததுனால அது மாதிரி வரும். நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் தூக்கம் சரியாக இல்லை, கரெக்டாக டைமுக்கு சாப்பிடல, ரொம்ப எண்ணெயாக காரமாக அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அசிடிட்டி, கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ஜென்ரலாக ஹேபிட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக இல்லாததுனால அந்த மாதிரி இருக்கும். தூக்கம் சரியாக இல்லாமல் கரெக்டாக நமக்கு டைம் சாப்பிடாமல் அந்த இருக்கிறதுனால இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் அதிகமானாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து செல்வலட்சுமி மணிமுத்தார்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த அடிக்கடி வந்து கேஸ் ட்ரபிள் மாதிரி வாயு பிரச்சனை இருந்துகிட்டே, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. எது சாப்பிட்டாலும் சரி, குளிர்ந்தது சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட கொஞ்சம் லேட் ஆனாலும் அப்படி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாசமாவே இந்த முதுகுல வந்து பின்னாடி வந்து இப்படி இந்த விழாயில முக்கிட்ட வந்து ஒரு மாதிரி கொறுத்து பிடிச்ச மணிக்கு பிடிச்சிக்கிறது, காலையில தூங்கி எழுந்திரிச்சால. சரி. அது வந்து இப்படி குனிஞ்சோம்னா ரொம்ப மூச்சு முட்டுற மணிக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கு, ரொம்ப நேரம், ஒரு மதியானம் வரைக்கும் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் சரியாயிருது. சரிங்க. அதே மாதிரி இந்த வயிறுல வந்து திடீர்னு ஒவ்வொரு இடத்துல வலி, ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த இடத்துல வலிச்ச மாதிரி இருக்கு, இப்படி ஒவ்வொரு இடமா இருக்கு. இந்த வாயு பிரச்சனைனால அப்படி இருக்கா என்னன்னு கேட்கறதா இருக்கும். அது வாயு பிரச்சனைனாலே இருக்கலாம். நீங்கள் அது இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும், தூக்கம்லாம் சரியாக இருக்கணும், ரொம்ப எண்ணெய் பொருட்கள் அது சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி முதுகில் வலி வருது, இந்த மாதிரி எழுந்துட்ட உடனே வருது அப்படின்னா அந்த எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை உங்கள் பெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா அது எலும்பு ரொம்ப அந்த முதுகு தண்டு வளைஞ்சு அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உணவு குழாயில் ப்ராப்ளம் இருந்தாலும் சில வேளை முதுகில் வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார், முகமது பேசுகிறேன் சென்னையிலேருந்து. சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு வந்து கண்டினியூஸாக ஏப்பம் வந்துட்டே இருக்குது. ஆல்ரெடி டாக்டர் கிட்ட போனால் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அந்த நேரம் சரியாகுது. அப்புறம் 1 வீக்கு கழிச்சு திரும்பவும் கண்டினியூஸாக ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து அப்படியே ஏப்பம் வந்துட்டே இருக்குது. சாப்பிட்டா கொஞ்சம் சரியாயிடுது, அதுக்கப்புறம் திரும்பவும் கண்டினியூஸாக ஏப்பம் வந்துட்டே இருக்குது. இது ஜென்ரலாக இது மாதிரி ஏப்பம் வரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதிகமாக காற்று உள்ளே எடுத்துக்கிறோம். அதுலேயே ஏப்பம் நம்ம சாதாரணமாக எச்சல் முழுங்கும் போதோ ஏதாவது நம்ம அப்படி இது பண்ணும்போது காற்று உள்ளே போகும். அதுதான் அப்படியே அங்கே சேர்ந்துட்டு திரும்பி மேலே வரும். அதனால் சில வேளை நம்ம எப்படி பார்த்தாலே கொஞ்சம் முழுங்குற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் உடனே ஏப்பம் அதிகமாக வரும். சில பேருக்கு இந்த மாதிரி தடவி கொடுத்தா அது மாதிரிலாம் தொட்டா அதெல்லாம் ஏப்பம் வரும். நீங்கள் அது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதான்னு. ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஜெயராணி, மயிலாப்பூர். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கள். எனக்கு முன்னாடியே ஏற்கனவே அல்சர் இருக்கு. இப்போ அது வந்து நான் மாத்திரை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு அடிக்கடி வந்து அடியில் வயிற்ற வலிக்குது. நாக்கில் வந்து ஒரு சூடாக சாப்பிட்டா ஒரு மாதிரி நாக்க வலிக்கும்ல. ஆமாம் சொல். அது மாதிரி இருக்கு. தொண்டையில வந்து அடிக்கடி கொப்பளம் வந்துருது. சரிங்க. அது எனக்கு ப்ராப்ளமாக இருக்கு அடிக்கடி. தொண்டை உள்ள கொப்பளம் வந்ததுன்னா நாக்கு எரிஞ்சதுன்னா நீங்கள் அப்போ சில வேளை இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சில வேளை சருமத்தில் வர அந்த ப்ராப்ளம் அதே மாதிரி உள்ளேயும் வரலாம். தொண்டையில் கொப்பளம் வருது அப்படின்னு சொல்கிறது. பட் அல்சர் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கு அல்சர் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா அது இறப்பையில் ஒரு கிருமி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வருது. ஹெலிகோபாக்டர் பைலரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து அதுக்கு டெஸ்ட் பண்ணோம்.
நம்ம அந்த கிருமியை நீக்கிட்டால் அல்சர் ஜென்ரலாக மறுபடியும் வரக்கூடாது. பட் இது தொண்டையில் கொப்பளங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது நல்லதுமா மறுபடியும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே தண்டையார்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. மேடம், நான் என் மாமனாருக்கு வந்துக்கிட்டு இந்த சகுப்பை இதில் சித்தப்பையில் வந்துக்கிட்டு கல் இருக்கு. சரிங்க. கல்லை வந்து நான் நிறைய டாக்டர்ஸையும் பார்த்தோம்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வயசு வந்து இப்போ 80 வயசாச்சு. சரிங்க. இதை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வந்துக்கிட்டு நம்ம ஊசி மருந்து மூலமா செய்ய முடியுமா? இப்போ அவருக்கு 80 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அவருக்கு பித்தப்பை கல்லுனால ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா பித்தப்பையே எடுக்க வேண்டியிருக்கும். நம்ம மருந்தில் ஜென்ரலாக அது கரையாது. ஆனால் தொந்தரவு ஒன்றும் இல்லை. அந்த கல்லுனால ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை ஜென்ரலாக இருக்காது. கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் விழுப்புரத்துல இருந்து அபி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. நான் சார், வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள். நான் ஒரு டீச்சர் சார். சரிங்க. நியர்லி 25 இயர்ஸ் இருந்துட்டு இப்போ இந்த இதில் தான் சார் ப்ராப்ளம். எனக்கு எப்பயுமே டைஜஷன் தான் ப்ராப்ளம். இது காரம் சாப்பிட்டா ஏதாவது பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டா இருந்துட்டு வயிற்றெல்லாம் எரிச்சல், வயிற்றால போகும் சார். சரிங்க. அது சரிட்டு இருந்துட்டு இப்போ இருந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வேற வந்துருச்சு. சரிங்க. இப்போ வந்து டெய்லி இருந்துட்டு பிஓடி டேப்லெட் இருந்துட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிறேன் சார். என்ன டேப்லெட்டு? இது ஓமி டேப்லெட் சார். சரிங்க. ஓமிப்ரசல். சரி. அது எத்தனை நாளைக்கு சார் சாப்பிடணும்? சாப்பிடாட்டினா இருந்துட்டு செரிக்க மாட்டேனுது. சரிங்க. இந்த மாதிரி நெஞ்செல்லாம் எழுத்து வருது. சரிங்க. ஹார்ட்ல பிளாக்ஸும் உண்டு. சரி. ஒரு தடவை ஆஸ்பிரின் கொடுத்ததுக்கே இருந்துட்டு தலைவலி, தலைமயக்கம் இப்படி எல்லாம் வந்துச்சு சார். ஆஸ்பிரின் அட்லீஸ்ட் ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிட்டாலும் வந்து ஒத்துக்க மாட்டேனுது. சரிங்க. ஆனா இந்த இது இருந்துட்டு ஓமி காலையில சாப்பிட்டுக்கிறேன், நைட் இருந்துட்டு வேண்டாஸ் சாப்பிட்டுக்கிறேன் சார். இல்லாட்டினா அன்னைக்கு டே இருந்துட்டு எனக்கு இதாகவே இல்லை, நெஞ்சு வலி எடுத்துக்குது. சரி. அதான் சார், எத்தனை நாளைக்கு சார் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு கேட்குறோம் சார். இது இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்கு அது கொஞ்ச நாள் இந்த ஒமிப்ரசோல் சாப்பிட்டு நல்லா எடுத்துன்னா அப்பப்போ விடலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் ஹார்ட்டுக்கும் நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு, இதுக்கும் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஒமிப்ரசோல் இல்லைன்னா ரெனிட்டிடன் அந்த மாதிரி மருந்துகளை ஆல்டர்னேட் பண்ணி கூட சாப்பிடலாம். சில பேர் தொடர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது நிறைய நாளாக அந்த பிரச்சனை இருக்குது, இந்த மருந்து இல்லாமல் நம்மளால் இருக்க முடியலை அப்படின்னா சில பேருக்கு கண்டினியூ பண்ணுவோம். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் என் பேர் முத்து, ஈஞ்சாடியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. வயிற்று வலி மாதிரி வருது சார். சொல்லுங்க. அந்த வயிற்று வலி சார், உங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணுங்க. நெஞ்சுக்கு மாறுது. நெஞ்சுக்கெல்லாம் வந்துருந்துச்சுன்னா தன்னால பாத்தீங்கன்னா மூச்சு போக மாட்டாங்க சார். சரிங்க. அது ஒரு ஏதாச்சும் ஒரு போட்டு தேய்ச்சோம்னா முதுகுக்கு வந்துருக்கு சார். ஒரு வேலையும் செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல சார். சரிங்க. அது ஏதாவது டெஸ்ட் பண்ணி ஏதாவது மருந்து எடுக்கிறீங்களா இல்லை? ஒவ்வொரு நேரம் இந்த துவாசியில டாக்டர் போய் காட்டுவேன் சார். ஊசி போட்டா கொஞ்சம் கேட்கு ஒரு வாரத்துக்கு கூட நிற்க மாட்டாங்க. மறுபடியும் இந்த மாதிரி வந்துடுது சார். கோழிக்கறி ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி வந்துடுது சார். சரிங்க. அது முக்கியமாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆசிட் கேஸ் அந்த மாதிரி தொந்தரவாக இருக்கும். அது ஜென்ரலாக மருந்துலேயே குறைக்கலாம். நீங்கள் மருந்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அடுத்தது நம்ம ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும். கால் பண்ணதுக்கு நன்றி டாக்டர். இப்போ வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட் பர்ன்ஸ் பற்றி பேசலாம் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு சாதாரணமாகவே அமிலம் நம்ம இறப்பையிலிருந்து சுரக்கும்.
ஜீரணத்துக்காக அது இறப்பையிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு கெமிக்கல். இறப்பைக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் ஒரு மசில் இருக்குது, ஒரு வேல்வ் மாதிரி வேலை செய்யும். அது உணவு கீழே போகிறச்சே அது திறக்கணும், இறப்பையிலேருந்து ஏதாவது மேலே வர பார்த்ததுன்னா அது மூடிக்கணும். ஸோ அது சில வேளை சரியாக க்ளோஸ் ஆகாததுனால, அது ஸ்ஃபிங்க்டர்னு சொல்லுவோம், அது சரியாக வேலை செய்யாததுனால அமிலம் மேலே வரும். மேலே வந்தால் இங்கே ப்ரொடெக்ஷன் இல்லாததுனால அந்த உணவு குழாயில் அது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி, அதனால தான் எரிச்சல், நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி தெரியும், புளிச்ச ஏப்பம் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, சில பேருக்கு தொண்டை அடிக்கடி ரெக்கரண்ட்டாக தொண்டை வலி அந்த மாதிரி வரும். சில பேருக்கு திடீர்னு பேச முடியாமல் ஆகிடும், வாய்ஸே ரொம்ப குறைஞ்சிடும். சில பேருக்கு ஆஸ்மா மாதிரி ட்ரபிள்ஸ்லாம் வரலாம். ஸோ இதுதான் முக்கியமாக ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து குடலில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு எது வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸோ டயபெட்டிஸுங்கிற சக்கரவியாதிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இருக்குது இங்கே சக்கரை நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்களும் நிறைய பேர் பார்க்குறோம். வயசாக ஆக அவங்களுக்கு இந்த சக்கரை வியாதியினால் நிறைய உடல் உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகிடுது. இப்போது சக்கரை வியாதினால் குடலும் பாதிக்கப்படும். குடல், கல்லீரல் எங்கள் சைடில் இருந்து இது ரெண்டும் நாங்கள் பார்க்குறோம். திடீர்னு சில பேர் என்னென்னா கடைசி ஸ்டேஜில் சிரோசிஸ்ன்னு லிவர் சுருங்கி அதோடு வருவாங்க. அது பார்த்தா அவங்க நிறைய வருஷமாக டயபெட்டிஸ் இருந்திருக்கும், அது சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கல்லீரல் சுருங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியாது, கடைசி ஸ்டேஜஸில் தான் தெரிய வரும். ஆனால் அதை விட இன்னும் அதிகமாக நிறைய பேர் எதுக்காக வராங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்பவுமே வயிறு உப்பினா மாதிரி இருக்கும், வாந்தி வரா மாதிரி இருக்கும், கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நினச்சிப்பாங்க, மோஷன் கிளியராக போகாது. சில பேருக்கு வந்து பேதி வரும். இது எல்லாமே என்னென்னா இந்த குடலை சுற்றி இருக்கிற நரம்பு, நர்வ்ஸ் சரியாக வேலை செய்யாததுனால. ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் கவிதா, நான் கோயில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம். எனக்கு வயிறு வந்து ஊதிக்கிடுது சார். சரிங்க. வயிறு ஊத்தமா இருந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி காலைல பாத்ரூம் போனா நல்லா ஃப்ரீயா இருக்குது. அடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா கூட வயிறு பெருசா இருந்துக்கிட்டு ரொம்ப இதா இருக்கு, சாதாரண மருந்துக்கு சாப்பிட முடியாம இதா இருக்கு. சரிங்க. அது ஒண்ணுமே நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டேன், ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்குது. சரிங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? இது வந்து இறப்பை, சிறுகுடல், அதை சுற்றி இருக்கிற இந்த மசில் நர்வ்ஸ்லாம் சரியாக வேலை செய்யாததுனால இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் மாதிரி வயிறு ஊதிக்கிற மாதிரி ஆகிடுறது. உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்தால் அதை நீங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி தொந்தரவுக்கு மருந்துகள் இருக்குது. ஆனால் மருந்து வந்து நீங்கள் எடுக்கிற வரலும் நல்லா இருக்கும், விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் சில டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கறது நல்லது. ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம். சில வேளை சிறுகுடலில் கிருமிகள் நம்பர் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கூடுதலாக இருந்ததுன்னா அதனாலேயும் இந்த மாதிரி கேஸ் ப்ரொடக்ஷன், அதனால இந்த மாதிரி இது இருக்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைனல் பாக்டீரியல் ஓவர்க்ரோத், SIBO அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ வந்துட்டு க்ரோன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அண்ட் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். க்ரோன்ஸ் டிசீஸுங்கிறது சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் ஒரு புண்ணு வரா மாதிரி, நிறைய இடத்துல புண்ணு வரும், அல்சர்ஸ் வரும். இது ஒரு ஜெனரிக்காக இது ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குடலில் புண்ணு இருக்குது. நம்ம சாதாரணமாக குடல் புண்ணுன்னு நினைக்கிறது வந்து இறப்பையில் இல்லாட்ட சிறுகுடல் முதல் பாகத்தில் இருக்கும். க்ரோன்ஸ் டிசீஸில் சிறுகுடலில் கடைசி பாகத்துலேயும் பெருங்குடல்லையும் இருக்கும். இதனால் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஜென்ரலாக வயிற்று வலி வரும். சில பேருக்கு கம்ப்ளீட்டாக அந்த இன்டெஸ்டைன் பிளாக் ஆகிடும், அதனால் வாந்தி எடுத்து மோஷன் போகாமல் இருந்து ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு பேதி ஆகும், அப்புறம் ரத்தம் கம்மியாகும், உடம்புல புரோட்டீன் சத்தும் கம்மியாகும். இதனால் அவங்க மெல்லிஞ்சிடுவாங்க. இன்ஃபேக்ட் சின்ன வயசில் வந்தால் அவங்க வளர்ச்சியும் அதனால் பாதிக்கப்படும். ஓகே டாக்டர், காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ஜாஸ்மின்ங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துங்க
சார் டாக்டர் வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. சார் எங்க வீட்டுக்காருக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் வந்து அதாவது ஒரு எரிச்சல், வயிற்றுல ஒரு எரிச்சல். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அல்சர் இருக்குங்க. சரி. அந்த அல்சர்னால வந்து டாக்டர் கிட்ட நாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். பார்த்தா அவங்க நார்மலாவே காரம் வந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கு. சரிங்க. சாதாரண காரம் சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் பிரியாணி ஏதாவது சாப்பிட்டாலும் சரி, வேற ஏதாவது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கு. சரிங்க. நெஞ்சில இருந்து அப்படியே வயிறு வரைக்கும் ஒரு எரிச்சல் இருக்கு சார். சரிங்க. எதுவுமே கறி அல்லது மீன் ஐட்டம் அந்த மாதிரி எரிச்சல் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமாவே கொஞ்சம் ஒரு சாப்பாடு எச்சு சாப்பிட்டாலும் கூட இந்த வயிறு வலியும் எரிச்சலும் இருக்குங்க சார். இதுக்கு என்ன பண்ணலாம்? அது சில பேருக்கு அது மாதிரி ஸ்டமக்கே கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. அல்சர் இருந்து அல்சருங்கிறது ஆக்சுவலி மோஸ்ட்லி அது வந்து கம்ப்ளீட்டாக சரிப்படுத்த முடியும். அது கிருமினால் வந்திருந்ததுன்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணி அதை சரிப்படுத்திடலாம். அதுக்கப்புறமும் இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா அது வந்து அசிடிட்டினால் இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம், அவருடைய இன்டெஸ்டைன்ஸ் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கலாம். சென்சிட்டிவிட்டிக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அது எப்போவுமே இருக்கும். அதை அவர் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணி அதை டீசென்சிட்டைஸ் பண்ணலாம். அதை தவிர அன்டாசிட் அது தேவையான போது அன்டாசிட் சில அந்த மாதிரி ஒரு சிரப் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈரோட்லேருந்து பேசுகிறேன் மேடம். ரகு பேர். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எதுக்கழிக்குதுங்க சார். சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நார்மல் ஆகிடுது. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்குங்க சார், என்ன பண்ணலாங்க சார்? ஜென்ரலாக அது ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. அது வந்து சில பேருக்கு அது நார்மல். அது அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கிறது. அதனால வேற ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம். வேற ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க சார். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்து எதுக்கழிக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும் நார்மல் ஆகிடுது. அது கொஞ்ச நாள் அதை பற்றி நீங்கள் அதை ஏற்கனவே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால் வேறு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா அதை அப்படியே அதை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுடுங்க. சில வேளை தானாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்டினியூ ஆனாலும் அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. கால் பண்ணதுக்கு நன்றி சார். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சாந்தி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குங்க சார். சரிங்க. அது போக அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்காங்க சார்? ஜென்ரலாக இருக்கக்கூடாது. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வேறு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதுங்கிறதுக்கு காரணம் அது வேறு. சில வேளை த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்ததுன்னா அசிடிட்டினால இருக்கலாம், ரீஃப்ளெக்ஸ்னால இருக்கலாம். அது ஆசிட் மேலே வந்து இங்கே நெஞ்செரிச்சல், புளிச்சேப்பம் அந்த மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம். பட் கான்ஸ்டிபேஷனுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஆக்சுவலி நிறைய நார் சத்து, ஃபைபர் அதிகமாக சாப்பிட்ணும். எண்ணெய் இது புளிப்பாக இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் தருமபுரியிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் எனக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்குது சார். சரி. என்டாஸ்கோபி, பிஹெச்சி மானிட்டர்ஸ்லாம் பண்ணியாச்சு சார். சரிங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன் சார். சரிங்க. பசி வந்து அதிகமாக எடுக்குது சார். அடிக்கடி பசி வந்து நிறைய எடுக்குது சார். நான் அப்நார்மலாக எடுக்குதுங்க. சரிங்க. உங்களுக்கு இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம். வெயிட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை குறைக்க பார்க்கணும். சார். இது எண்ணெயாக இருக்கிறது, புளிப்பாக இருக்கிறது அதை அவாய்ட் பண்ணணும். பசி எடுக்கிறதுக்கு நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம மருந்தால் அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஆக்சுவலி ரொம்ப அப்நார்மலி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பசி குறைக்கிறதுக்கு வேறு சில வழிகள்லாம் இருக்குது. அதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணான். கால் பண்ணதுக்கு நன்றி சார். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் தேவி மேடம். மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு லெஃப்ட் சைடு ஹார்ட்டு கீழே வந்து ரொம்ப ஒரு மாசமா வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்க. ஆனா மூச்சு விட முடியல. சரிங்க. தும்மல் வர மாட்டேங்குது, மூச்சு விட முடிய மாட்டேங்குது, முதுகுல மூச்சு புடிச்சிட்டு இருக்கு. சரிங்க. ஆனா ரொம்ப பெயினா இருக்கு, திரும்பி ஒரு கிச்சு படுக்க முடியல. இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த நுரையீரலுக்கு அடியில் ஏதாவது நீர் ஏதாவது தேங்கி இருக்குமோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. சரிங்க. அதனால குழந்தை நிக்கலன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தோம். ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால வயிற்றுல எல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. செஸ்ட்டில் பார்த்தீங்களா? செஸ்ட் எக்ஸ்ரே எதாவது பண்ணாதாங்க? பார்க்கல சார் இன்னும். சரிங்க. அது ஒருவேளை செக் பண்ணி பார்க்க வேண்டியது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒருவேளை நுரையீரல் லெஃப்ட் சைடில் நுரையீரலுக்கு அடியில் ஏதாவது நீர் ஏதாவது சேர்ந்துருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். அது செக் பண்ணி பார்க்குறது நல்லது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாமக்கல் மாவட்டத்துல இருந்து நளினி பேசுறேங்க மேடம். வயசு 33 ஆகுதுங்க மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சரி மேடம். ஏதாவது சின்ன கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட நெஞ்சு அப்படியே எரியுதுங்க, அப்படியே நெஞ்சு படபட பண்ணி ஹார்ட் அளவுக்கு வேகமா துடிக்குதுங்க சார். அதனால இந்த தோசை, இட்லி இந்த மாதிரி வேற ஏதாவது சாப்பிட்டாலும் சீக்கிரம் ஜீரணமே ஆகவே மாட்டேங்குதுங்க சார். அப்படியே வாந்தியே வந்துருதுங்க சார். சரிங்க. இது அதுக்கு என்ன சார் பண்ணலாம், எப்படி? நீங்கள் இது வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் மாதிரி தெரியுதுமா. இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த உணவு குழாய்க்கும் அது இறப்பாய்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு வால்வ் மாதிரி, மசில் மாதிரி சரியாக வேலை செய்யறதில்ல. அதனால தான் எண்ணெய் பொருள் சாப்பிட்டாலோ காரம் சாப்பிட்டாலோ இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதுக்கு நீங்கள் இந்த அன்டாசிட் மருந்து எடுத்துக்கலாம், லிக்விட் சிரப், அதெல்லாம் டைஜீன் அந்த மாதிரி சிரப் எடுத்துக்கலாம். இல்லை மாத்திரைகள் நிறைய இருக்குது. மாத்திரை போட்டால் ஜென்ரலாக இது சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஆகிடும். பட் அது விட்டால் சில பேருக்கு மறுபடியும் இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ வந்து ஹெல்த்தி டயட்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். இந்த மாதிரி கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஹெல்த்தி டயட், ஜென்ரலாக ஹெல்த்தி டயட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை காய்கறி, பழங்கள், மீட், ஃபிஷ், எக்ஸ், ப்ரோட்டீன் உள்ள சத்து, சீரியல்ஸ், ரைஸ், வீட், அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இதுலேருந்தும் டெய்லி ஒரு பாகம் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். பட் இன்டெஸ்டைனல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். பட் ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப எண்ணெய் இல்லாமல், ரொம்ப புளிப்பு இல்லாமல் எடுக்கிறது நல்லது. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.